நீங்கள் தரித்து நின்று. புரியும்படி சொல்லணும்னா யோசபாத்தே, நீ நின்னுதான் ஆகணும், நீ நிக்கணும், நீ நிக்கணும். யோசபாத் என்ன சொல்லுகிறார் 12வது வசனத்தில்? நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ நின்னுதான் ஆகணும். உத்தரவாதம் எடுக்கிறவர்களாய் நாம் மாறும்போது நம்மை தேவன் நிறுத்தி நம் குடும்பத்துக்கும் நம் சபைக்கும் நம் பட்டணத்திற்கும் நம் தேசத்துக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை, கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். நாம் நிற்க கூடாது என்பது சத்துருவின் நோக்கம். என்னால் நிற்க முடியவில்லை என்பது என் பலவீனம். என்னை நிறுத்தி ஜெயத்தை கொடுப்பது தேவனுடைய தீர்மானம்.